தென் செகண்ட் கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் ஒன். ஓகே, ஸோ விக்ரம் ஒன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பிரைவேட் ராக்கெட் லான்ச். ஓகே, ஸோ இட்ஸ் அ பிரைவேட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆர்பிட்டால் ராக்கெட். ஓகே, ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆர்பிட்டால் ராக்கெட். இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் வாஸ் டெவலப்டு பை ஸ்கைரூட், ஹைதராபாத் பேஸ்டு. ஓகே, ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் டெவலப்டு பை ஸ்கைரூட், ஹைதராபாத் பேஸ்டு ஸ்டார்ட் அப். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இதுல இருக்க ஒவ்வொரு ஃபேக்ட்டுமே ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஸ்பேஸ் பத்தி லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல வந்துருச்சு. பட் ஸ்டில் பிரைவேட் ஸ்பேஸ் செக்டர்ஸ்ல என்னென்ன இனோவேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, எதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே மே ஆஸ்க் அஸ் அ கொஸ்டின். ஸோ இயர் India's first private orbital rocket. It is developed under the mission Agaman. Agaman அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா actually it is like the meaning of the word Agaman is arrival. Okay, so the meaning of the word Agaman is arrival. So this was the meaning of the word. So it was developed by Skyroot. So ஒரு ஹைதராபாத் பேஸ்டு ஸ்டார்ட் அப். ஸோ இதில் நம்ம டெக்னிக்கலாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது என்ன ராக்கெட் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆர்பிட்டால் ராக்கெட். இட் இஸ் நாட் அ சப் ஆர்பிட்டால் ராக்கெட், இட் இஸ் அன் ஆர்பிட்டால் ராக்கெட். அதுவும் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆர்பிட்டால் ராக்கெட். ஸோ எத்தனை ப்ரொபல்ஷன் ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, வி ஹாவ் 4 ப்ரொபல்ஷன் ஸ்டேஜ். ஓகே, ஸோ வி ஹாவ் 4 ப்ரொபல்ஷன் ஸ்டேஜ். 4 ப்ரொபல்ஷன் ஸ்டேஜ். ஃபைனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேஜ். 4th ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிக்விட். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேஜஸ். 4th ஸ்டேட் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேஜ். இது விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல எத்தனை ஸ்டேஜ்னு கேட்கலாம். தேர்ட் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இல்லைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஆர் லிக்விட் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இட் இஸ் அ 4 ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள். ஓகே, 4 ஸ்டேஜ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வித் இனிஷியல் 3 ஸ்டேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாலிட்ல இருக்கும். த ஃபைனல் ஸ்டேஜ் வில் பி த லிக்விட் ஸ்டேஜ். ஓகே, இதுல இருக்க ஒவ்வொரு கீ பாயிண்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் மே பி ஆஸ்க்ட் அஸ் a question. ஓகே, தட் இஸ் வை திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விக்ரம் ஒன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்டேஜ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வித் ஃபர்ஸ்ட் 3 சாலிட் ஸ்டேஜஸ் அண்ட் ஃபைனல் லிக்விட் ஸ்டேஜ். ஸோ திஸ் விக்ரம் ஒன், ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ 7-story டால் மல்டி ஸ்டேஜ் ஆர்பிட்டால் லான்ச் வெஹிக்கிள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ 7-story டால் மல்டி ஸ்டேஜ் ஆர்பிட்டால் லான்ச் வெஹிக்கிள். இதோட என்டையர் ராக்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பில்ட் வித் த carbon composite structures. So the entire rocket is built with the carbon composite rocket structure, carbon composite structures. Okay, then it can அதோட கேரிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இட் ஹாஸ் அ கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் அப் டு 350 கிலோகிராம் இன் லோ எர்த் ஆர்பிட் அண்ட் 260 கிலோகிராம் இன் சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட். சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்ல 260 கிலோகிராமும், லோ எர்த் ஆர்பிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 350 கிலோகிராமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. ஸோ இதோட ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஹவுஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துல 3D பிரிண்டட் இன்ஜின்ஸை வச்சு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் இன்ஹவுஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் as well as 3D printed engines வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கொஸ்டின்ல கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஆக்சுவலா ஆல்ரெடி இதே ஸ்கைரூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் எஸ் அப்படின்றது இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பிரைவேட்லி லான்ச்டு சப் ஆர்பிட்டால் ராக்கெட். அதுமே ஸ்கைரூட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து விக்ரம் எஸ். பட் ஆனா இப்ப நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் விக்ரம் ஒன். ஸோ விக்ரம் எஸ் வேற, விக்ரம் ஒன் வந்துட்டு வேற. ஸோ இந்த டெக்னிக்கல், இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னிக்காலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து விக்ரம் ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒரு சப் ஆர்பிட்டல் ராக்கெட் சொல்லி டெக்னிக்காலிட்டி பேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அது தப்பு. ஸோ ஆக்சுவலா விக்ரம் எஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப் ஆர்பிட்டால் ராக்கெட். விக்ரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிட்டால் ராக்கெட். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்பிட்டால் ராக்கெட் அண்ட் சப் ஆர்பிட்டால் ராக்கெட் அப்படின்னா ஸ்பீடு. ஸோ விக்ரம் எஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப் ஆர்பிட்டால் ராக்கெட் அதோட ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும். விக்ரம் ஒன்னோட ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப் ஆர்பிட்டல் ராக்கெட்ன்றது மேலே போயிட்டு சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டு கீழே விழுந்துடும். வேற ஆர்பிட்டல் ராக்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் ரிட்டன்ஷன் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ்ல அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் சப் ஆர்பிட்டல். ஸோ இந்த ஒரு 2 மேஜர் டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஆர்பிட்டாலுக்கும் சப் ஆர்பிட்டாலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இதுல ஒவ்வொரு கீவேர்டுமே இம்பார்ட்டன்ட். அதை வந்து கொஸ்டினா வந்துட்டு கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது விக்ரம்-1. முன்னாடி 2022 லான்ச் பண்ணது விக்ரம்-S. அது வந்து ஒரு சப் ஆர்பிட்டால் ராக்கெட். இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது இட் இஸ் அன் ஆர்பிட்டால் ராக்கெட். ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் தயாரிச்சாங்க அப்படின்னா, ஸோ தட் வாஸ் டெவலப்டு பை Skyroot. So both the rockets are developed by Skyroot. So this is a second current affair with respect to science and tech.